தேர்தல் முடிவு வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அரசியல் உலகத்தில் பரவலாக வந்து பரவிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மையாயிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து எனக்கு பெங்களூர் போகும்போது நீங்களாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரும் வந்திருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது விடை கொடுத்துலான்னு இருந்தேன். அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் விடை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி விடை கொடுத்துடலாம்னு நினச்சேன். அந்த ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை தான் நான் கூப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சார் போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து ஸ்டாலின் சார் அவருடைய என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சதவீதம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, அவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி போயிருக்காங்க, வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதில் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. 2வது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ்தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தான் வந்து அவருக்கு வந்து பதிவிட்டார். நான் 2016 அரசியல் வரேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறாங்க, அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டு தான் வரும் மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் வந்து மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டு பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஆக்சுவலி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஷாக் வீடியோ மாதிரியே தெரியுது, எனக்கு ஃபோன் வச்சு நான் அதே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மீது எனக்கு வராமல் நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு இங்கே போகிறாங்க. ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பரவாயில்ல வந்துருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்ல பேர் கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போகிறாங்க. அது இப்போ இவ்வளோ சின்ன வயசில் 52 வயசில் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆட்சியில் கலந்த ஒரு சந்தோஷம், அப்படியே அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எங்கள் மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ திமுகவும் அதிமுகவும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து எதிர்த்து எடப்பாடி முதலமைச்சராக பேசி நீங்கள் செய்வீங்களா? சொல்லியாச்சு. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகணும்னு வருத்தப்பட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் வந்து ஏன் அரசியலுக்கு அதை உடனே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சு சொல்லி கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டிக்கல் இருக்கும், நீங்கள் சொல்ல பரவாயில்ல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியும். இனிமேல் உங்கள் ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி நான் முதலே சொல்லியாச்சு, அவங்க எந்தெந்த பார்ட்டி என்னென்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் போக முடியாது அப்படின்னு முதலே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவேன். ஆக்ட் பண்ணுறாங்களே சொன்னால் அரசியல் வேறு, ஆக்ட் வேறு.
ஆக்டிவ்னஸான ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி அந்த பாதிச்சு வர ஒரு பொட்டிதை பாதிக்கலாம். அரசியல் சார் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் கோடி மக்கள் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பற்றி. நீங்கள் வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பற்றின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்ல சினிமா போயாச்சு, விடுதலை கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. முதல் முறையாக ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. டெஃபினட்டாக பூச்சி இல்லாமல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவருக்கு விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆடுறாங்க. இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? இதுக்கு ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக வந்து விஜய் வந்தார். அது வரும்போது கரெக்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்தாங்க. இளைஞர்கள், லேடிஸ் அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒரு ஓகே. முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கீங்க. பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்தீங்களா? நீங்கள் கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்கள் சில கருத்துக்களை வந்து வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஏற்பட சிவலிங்க நான் எதில் கலந்துருக்கேன். ஏன்னா பழைய எதுலேயும் கிடையாது. சிறப்பு உங்களுக்கு அழைப்பு வந்தது. இன்னும் சிவலிங்க என்ன பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் வந்து அப்போ நான் போனேன். 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போனேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் கேட்டேன், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே ஒரு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து சமூகத்துமா நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுருக்காங்க. அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின் சார், இந்தியா லெவலில் இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீட்டு வந்து என்ன காரணம் சார்? சார் நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே hardly congratulations to Vijay. Definitely a lot of expectations is there for people to do. I hope, I wish he will fulfill that. Thank you.